சமுத்திர மந்தனத்தால் பிறந்த 14 பரிசுகள். ஒரு காலத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. அதோட உயிர் சக்தி குறைந்து போனது. அதுக்கு ஒரே தீர்வு, பாலகடலை கிளறணும், அதிலிருந்து அமிர்தம் பிறக்குமேன்னு நம்பினாங்க. தேவர்கள் அசுரர்கள் சேர்ந்தே ஒரு பெரிய மலைக்கயிறாக வாசுகி நாகனை போட்டாங்க. அப்படியே கடலை கிளற ஆரம்பிச்சாங்க. இதுதான் சமுத்திர மந்தனம். அந்த கிளறலிலிருந்து 16 வித்தியாசமான புனித பொருட்கள் வந்துச்சு. வந்த ஒவ்வொன்றுமே ஒரு அதிசயம்தான். ஒன்று ஹலஹல விஷம், மிகவும் தீவிரமான விஷம். அதை பருகினது யார் தெரியுமா? சிவபெருமான் தான். அதனாலே அவருக்கு நீலகண்டர் என்ற பேர் வந்தது. காமதேனு வேண்டியது எதுவாக இருந்தாலும் தரும். புனித காளை பிரீன், ஐராவதம், இந்திரனுக்கு கிடைத்த வான யானை, உச்சை ஷீரவஸ், பஞ்சவர்ண குதிரை அசுரர்களுக்கு சென்றது. அப்சராஸ், ரம்பா, உர்வசி, மேனகா மாதிரியான தேவலோக அழகிகள். சந்திரன், நிலாதேவன், சிவனின் ஜடையில் அமர்ந்தாரேள். கௌஸ்துபமணி, மிக விலைமதிப்பான மாணிக்கம், விஷ்ணுவுக்கு கிடைத்தது. பாரிஜாதம், தேவலோக மலர், கிருஷ்ணர் அதை பூமிக்கே கொண்டு வந்தார். லட்சுமி தேவி, திருமகள். அமிர்தம் பிறப்பதற்குள் வெளிவந்தார் தன்வந்தரி, மருத்துவ தெய்வம். அமிர்த கலசத்துடன் வந்தார். அமிர்தம் நித்திய ஜீவனை தரும் தேவ பானம். சிங்கர்தண்டி, வானமே ஒலிக்கும் ஒரு வாத்திய கருவி. வருண பானம், ஒரு விசேஷ பானம். தேவர்களுக்கு வந்த பரிசு மோகினி, விஷ்ணுவின் அழகிய அவதாரம். அமிர்தத்தை தேவர்களுக்கே பகிர்ந்தார். இந்த 14 பரிசுகள் எல்லாமே சமுத்திர மந்தனத்தின் அற்புதமான கனிகள். இது பஜகம் இல்ல, பரம்பொருளின் புதையல் தேடல். இந்த கதையை பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிரங்க. பார்ப்போம் இன்னொரு அற்புத கதையோடு. வணக்கம்.